ஒரு ஊருக்கு வெளியே சர்க்கஸ் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. சர்க்கஸ் கூடாரம் திடீரென்று தீப்பிடித்து கொண்டது. அந்த சர்க்கஸிலே கோமாளியாக நடித்த ஒரு மனிதர் ஊருக்குள் ஓடி வந்து, சர்க்கஸ் கூடாரம் தீப்பற்றி எரிகிறது, அணைப்பதற்கு வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார். ஊரில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒரு உருவத்தை கண்டு எள்ளி நகையாடி, நம் எல்லோரையும் அந்த சர்க்கஸிற்குள் அடைப்பதற்காகத்தான் இந்த மனிதன் இப்படி சொல்லுகிறான் என்று அவன் சொன்னதை நம்ப மறுக்கிறார்கள். அந்த கோமாளி தங்களை ஏமாற்றுவதாக நினைத்தார்கள். அவன் தந்த எச்சரிக்கையும் அவனையும் புறக்கணித்தார்கள். சிறிது நேரத்தில் தீயானது இந்த சர்க்கஸ் கூடாரத்திலிருந்து பரவி ஊரில் பெரும் பகுதியான வீடுகளை அழித்தது. உருவு கண்டு எள்ளாமை வேண்டும் என்பார் வள்ளுவர். சிலருடைய உருவத்தை கண்டு, அவருடைய பின்புலத்தை கண்டு, அவருடைய படிப்பு பதவி இவற்றை கண்டு பல நேரங்களில் நாமும் புறக்கணித்திருக்கிறோம். புறக்கணிப்பு என்பது மனித அனுபவங்களிலேயே ஆழமான காயங்களை உருவாக்க வல்லது. அதுவும் காரணம் ஏதுமில்லாமல் உண்மைகளை சொன்ன காரணத்திற்காக நாம் புறக்கணிக்கப்படுகிற போது மிகவும் வேதனையாக இருக்கும். தன்னை புறக்கணித்து தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இஸ்ரேல் மக்களை பற்றி இறைவாக்கினர் எசேக்கியேலிடம் இறைவனே முறையிடுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். தன் சொந்த ஊருக்கு சென்ற இயேசுவை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் என்பதை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு தொழுகை கூடத்திலே பேச தொடங்கிய உடனேயே அவர் பேச்சை கேட்டு அவர் வசப்பட்டு வாய் திறந்து கேட்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம், என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் என்று இயேசுவை புகழ்ந்த அதே மக்கள் நேரம் செல்ல செல்ல அந்த வியப்பானது விடைபெற்று கொண்டது. தயக்கங்கள் தோன்றின. அவ்வுணர்வுகள் இயேசுவை புறக்கணிக்க வழிவகுத்தன. இந்த மாற்றத்திற்கு முக்கியமான காரணம் இயேசுவை பற்றி மக்கள் கொண்டிருந்த முன் சார்பு எண்ணங்கள், ப்ரெஜுடிசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதாஸ், சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ள அதே மக்கள் தயங்கினார்கள். இயேசு பேச ஆரம்பித்ததும் அவர் என்ன சொன்னார் என்பதை மக்கள் ஆவலோடு கேட்டார்கள். ஆனால் நேரம் செல்ல செல்ல அவர் என்ன சொன்னார் என்பதிலிருந்து யார் சொன்னார் என்பதை பற்றி அந்த ஊர் மக்கள் சிந்தித்த பொழுது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். அதற்கு பதிலாக அவர் மேல் வெறுப்பு காட்டினார்கள். ஒருவரது பிறப்பையும் அவர் செய்யும் தொழிலையும் வைத்து நாம் எடுக்கிற அவசரமான முடிவுகள், அவலமான முடிவுகள் எந்த அளவுக்கு நமது சமுதாயத்தை நம்மை பாதித்துள்ளன என்பதை நாம் விளக்க தேவையில்லை. இத்தகைய முன் சார்பு எண்ணங்களுக்கு இயேசுவே பலியானார் என்பது இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு தரப்படுகிற ஒரு எச்சரிக்கை. மக்களின் முன் சார்பு எண்ணங்களால், முடிவுகளால் தாம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்த இயேசு கூறுகிறார், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தன் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர். அன்று முதல் இன்று வரை நாம் பார்த்து வருகிறோம். கிட்ட இருந்தால் முட்டப்பகை என்பார்கள். சொந்த ஊரிலே யாரும் நம்மை பற்றி பெருமையாக பேச மாட்டார்கள். அவனா அவளா, இவனை பற்றியோ இவன் குடும்பத்தை பற்றியோ நமக்கு தெரியாதா என்று நம்மை மக்கள் பின்தள்ளுவார்கள், புறக்கணிப்பார்கள். இறைவாக்கினராக வாழ்வது
என்பது சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இயேசு மக்கள் தன்னை புறக்கணித்தாலும் ஒரு இறைவாக்கினராக தன்னை அறிமுகப்படுத்துகிறார். மனசாட்சியின் குரலுக்கு பயந்து இறைவனின் குரலுக்கு எப்போதும் செவிமடுப்பது என்பது ஒரு இறைவாக்கினருடைய கடமை. உயிர் கொடுத்தாலும் ஒரு இறைவாக்கினராக வாழ வேண்டும் என்பதை நமக்கு முன்பாக எத்தனையோ பேர் எண்பித்து காட்டியிருக்கிறார்கள். தனியொரு பாதையை அமைத்து ஒரு இறைவாக்கினராக வாழ்ந்தவர் திருத்தூதர் பவுல். இன்றைய 2ஆம் வாசகத்திலே தன் உடலில் தைத்த ஒரு முள்ளை பற்றி பேசுகிறார். ஒரு சிலர் சொல்வார்கள், ஒருவேளை அவர் உடலிலே எப்பொழுதும் இருந்த ஒரு குறிப்பிட்ட நோய் என்று, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை எதிர்ப்பு அவரை தொடர்ந்து வாட்டிக்கொண்டே இருந்தது. அந்த குறையை நீக்கும்படி, அந்த பிரச்சனையை எடுத்து விடும்படி இறைவனிடம் வேண்டுகிற போது இறைவன் அவருக்கு சொல்வது, என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். திருத்தூதர் பவுலை போல இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான இறைவாக்கினர்கள் இறைவனின் அருளை மட்டுமே நம்பி வாழ்ந்ததையும் அவ்வண்ணம் வாழ நம்மையும் அந்த இறைவன் தூண்டி வருகிறார் என்பதையும் இந்த வேளையில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பலரும் செல்லாத பாதைகளில் தனித்து தங்கள் பயணத்தை மேற்கொண்ட வீர உள்ளங்களுக்கு நாம் நன்றி கூறுவோம். அப்பயணங்கள் வழியே புதிய பாதைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு வகுத்து தந்த வழிகாட்டிகளுக்கு நன்றி கூறுவோம். உலகம் காட்டுகிற வழிகளிலே ஓடிக்கொண்டிருக்கும் கூட்டத்திலிருந்து விலகி இறைவன் காட்டுகிற வழியிலே சென்றதால் புறக்கணிக்கப்பட்ட அந்த புண்ணியவான்களுக்காக நன்றி கூறுவோம். வன் எண்ணமும் கண்ணும் கடின இதயமும் கொண்ட மக்கள் செவிசாய்த்தாலும் செவிசாய்க்காவிட்டாலும் இறை வார்த்தையை துணிவோடு எடுத்துரைக்கின்ற இறைவாக்கினர்களுக்கு நன்றி கூறுவோம். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் சொன்னால் எடுத்துச் சொல்வேன், எவர் வரினும் நில்லேன் என்கின்ற துணிச்சல் மிக்க இறைவாக்கினர்களாக வாழ அருள் கேட்போம். ஆமென்.